தன்னுடைய இசையின் மூலமாக இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சவர் அவர். அடுத்தது சிந்து பைரவி. எங்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் கரண்ட்லாம் கிடையாது, அதனால் ரேடியோ கேட்குற அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு 2 வாட்டி தான் எங்கள் அம்மா படம் பார்க்க விடுவாங்க. மில்லஸையே கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பையனை வச்சு கர்நாடக சங்கீத வித்வானா இளையராஜா இசையில் அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு பாலச்சந்தருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். சிந்து மேலே பைத்தியமாகி குடிச்சிட்டு ரோடோடாக சுற்றிட்டு இருப்பான் ஜேகேபி. ஒரு போஸ்டரை பார்ப்பான், அங்கே ஒரு கச்சேரி நடந்துகிட்ருக்கும். நேராக உள்ளே போவான். அந்த வித்வான் வந்து இவர் பார்த்தோன்னே அப்படி கூட கும்பிடு போடுவான். இவர் போய் உட்காந்துக்குவார். அவன் தர்பார் ராகத்தை தப்பாக பாடுவான். என்னதான் போதை இருந்தால் கூட சங்கீதம் ரத்தத்தில் இருக்கும் இல்லையா, என்னையா பாட்டு பாடுறேன் ஜலவாசம் பிடிச்ச மாதிரி. புலிநகை சங்கிலி போட்டவங்கலாம் ஜேகே பாட முடியுமா? பட்டு ஜிப்பா, அங்கவஸ்திரம், கையில் 10 பேருக்கு தங்க மோதிரம், வெளியில் ஆளவுக்கு கட்ட விட்டு. இந்த தர்பார்லாம் குறைச்சில்ல. தர்பாராம நீ பாடுற, நான் பாடி காட்டவா? ரீ 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 ரிசரி பமரி கக்கா ரிச ரீ 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 தனிச பதனி சரி மபா தனிச தனி பரி ரிசா ரீம பதனி ரீ மப தனி பதனி சரி சதனிமே பரி கக்கா ரிச சா சா சசரிம பதனி சரி ரிதிம பதனி ச மபதனி ச ரிசரி ரிசரி கக்கா ரிச நிசத்த மபரி கக்கா ரிச ரோஷனா அப்படி பாடு. ஜனங்க பயங்கரமாக கைதிட்டுவாங்க. அப்படி எல்லாம் நடிக்க வச்சுவேன் இந்த புண்ணியவாளன். இந்த படம் வெற்றிகரமாக ஓடுறதில் இளையராஜா பங்கு கணிசமானது. இந்த மனிதன் பல்லாண்டு வாழ வேண்டும். வணக்கம்.